அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், வா நான் அவ்வளோ மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண கூடாது. என்னம்மா உனக்கு கவுண்டிங் எவ்வளோ இருக்கு? கவுண்டிங் பவரை கூட்டிடுவோம். இந்த சக்தி உண்டு, வெற்றி உண்டு. பக்கத்துல வா. இன்னையிலிருந்து என்னையை நினைத்து தியானம் பண்ண, எல்லாம் வெற்றியா நடக்கும். அப்பா என்ன 3 மாதம் ஆகும் அந்த வேலை முடிய. ஜெயிச்சு வாங்க. அம்மா இன்னும் 3 முறை என்னைய நீங்க பார்க்கணும். உங்க மனது பூரண சரணாகதி தத்துவத்துக்கு இன்னும் வந்து சேரவில்லை. சரியா? இப்ப கொடுத்துருக்க வரத்தை கொண்டு போய் வீட்டுல வைங்க. இன்னும் 3 முறை பார்க்கும் பொழுது ரொம்ப செம்மையாயிருவீங்க. போங்க. கர்மதாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? சென்னையில நீதிமன்றம், கோர்ட் கேஸ். யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. கர்மசாமிக்கு என் மகனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? நெஞ்சம் இருக்கு துணிவாக. அண்ணா என்ன தெரியுமா? சூர்யா பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனதும் கல்லம்மா, பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். ஒவ்வொரு நாளும் நிம்மதியான தூக்கம் இல்லாத நிலைமைகளை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருடைய ஆள் மனதுக்குள்ளும் இவன் இன்னும் சரியாகல, இவன் இன்னும் நினைத்த லட்சியத்தை அடையல, இது நமக்கு ஒரு பெரிய வேதனைக்குரியதாக இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிற வேதனை உங்க என்னுடைய உள்ளத்துல நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா? உன் மகன் ஒரு நாள் தற்கொலை செய்யறதுக்கு போனான். அந்த தற்கொலைங்கிற நிலைகள் இருந்து நீக்கி இன்னைக்கு உயிரோட வாழ வச்சுக்கிட்டு போனே இந்த கருப்பசாமி தான். அதுவே உனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்ப அந்த மரணத்துக்குரிய சம்பவ காலங்கள்லாம் நீங்கி அவன் உத்தியோக பவர்ல இருக்கக்கூடிய நேரம் வர்றதுக்கு இன்னும் 49 நாள் இருக்கு. அதுக்கு முன்னால நீங்க என்னைய பார்க்கணுங்கிற கர்மாவின்படி என்னைய பார்த்துட்டீங்க. கார்த்திகை மாசம் கார்த்திகை தீபத்துக்கு பிறகு இவனுக்கு ஒரு புனிதமான வேலைக்கு ஆர்டர் வரும். அதுல உட்கார வச்சு நான் மகிழ்ச்சியாக பார்ப்பேன். கால் வந்துட்டுவாங்க. வேற என்னப்பா வேணும்? வடா தம்பி. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை சுவாமியே, வெற்றி ஆயிடுவேன். இந்த மகனே, உன் எண்ணங்கள் நிறைவேறும், புனிதமாக்குவேன். தாரேன், உடனே தாரேன். உண்டாங்க, சந்தோஷமா கிடைக்கும். உன் எண்ணம் நிறைவேறி நிம்மதியாக இருப்பப்பா, மகிழ்ச்சியாக. இந்த கார்த்திகை இருக்குல்ல, பொறுமையா இருக்குங்க, எல்லாம் ஜெயிச்சுட்டார். அவங்கள பத்தி நீ கவலைப்படாடா, எல்லாமே வெற்றியாகி தருவேன். இந்த சந்தோஷம் போயிட்டான். கர்மதாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரு? வான மகா சக்தியாக இரு மகனே, மகா சக்தியாக இரு. ஒண்ணு கும்பிடுறதுக்கு, ஒண்ணு சாப்பிடுறதுக்கு. அப்பா சிவபெருமான் கோயில் இருக்கு. எங்க இருக்கு? வீட்டு பக்கத்துல இருக்கு. அதான் பார்த்தேன். ஆனா பெரிய கோயிலா இல்ல, சாதாரண கோயில். என்ன, ஆனா உள்ளுக்கு பிரகாரம் சுத்ததுக்கு நல்ல இயற்கையா இனிமையா இருக்கு. ஆமா, ஒரு முக்கில கொஞ்சம் பாம்புக்கு சம்பந்தமான இடம்லாம் இருக்கு. சரி, கால் விட்டுலாம். கருணை வடிவானவடி
கை கொடுப்பாய் அம்மா. ஆமா, நீங்க வந்தோடனே நான் எதுக்கு அக்கா எல்லாரும் ஈஸ்வரி அக்கா பாட்டு பாடுதேன்? மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? திருவேற்காட்டுல இருக்காள மாரியம்மாள், பார்த்துருக்கியா? ஒரு நாள் அந்த தரிதனம் நீங்க பண்ணணும். அதுதான் நான் கூப்பிட்டேன். உன் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? என்னது? சரி, இவ்வளவு தானே. இந்த தள்ளி கொண்டு உட்கார். கண்ணமுடுறா, உன்னை முழுக்க முழுக்க நான் கண்டுபிடிக்கிறேன்டா. கண்ணமுடுறா, முழுக்க முழுக்க கண்டுபிடிக்கிறேன்டா. கண்ணமுடுறா. சரி, கிளாஸுக்கு வட்டன் பண்ணிட்டியா? அக்டோபர் 2004 அது சம்பந்தமாக இவனுக்கு மனதுக்குள்ள ஒரு சிவியரிங், ஒரு சின்ன பய உணர்வு. அந்த பிராக்டிக்கலான படிப்பு படிக்கும் பொழுது நம்ம மனத்தை எப்படி திடப்படுத்தி வச்சுக்கிட போறோம்னு இவனுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு சின்ன அச்சம். உண்மையா? அது தகுந்தமா சில நண்பர்கள்ட்ட கேட்டு இப்பமே மண்டையை நீ குழப்பிக்கிட்டு இருக்கியான். என்னடா முட்டா பெயரே, கால் வந்துட்டு வாடா, நீ உட்காருப்பா. தப்பு தானே? படிக்கணும், சீட்டு வேணுங்கிறது. ரெண்டாவது போகும்போது பயப்படுறது எதுக்குன்னா இதெல்லாம். அதனால தன் உணர்வோட உன்னுடைய ஆத்மாக்குள்ள ஏன் சக்தி இருக்கும், என்னைய உணர்ந்துகிட்டு படிச்சு வாடா. நீ எம்பிபிஎஸ் படிச்சு எம்டி ஆயிடுவேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு போன வாரம் ஒரு பிள்ளை டாக்டர் ஆகிட்டு வெற்றி மாலை போட்டு வந்துருச்சு. அதே மாதிரி உன் பிள்ளைய எம்பிபிஎஸ் ஆக்கி எம்டி ஆக்கி பிரிட்டிஷ்ல கொண்டு படிக்க வச்சு மேலும் பட்டம் வாங்கி தர வேண்டாம். ஆனந்தமா இரு மகனே, வாழ்க. வேற எடுத்துக்கோ, முக்கியம். வேற என்ன வேணும்? பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கருப்பசாமி, அவன் மனத்தை என் பக்கம் திருப்பிட்டேன். இனி எல்லாம் வெற்றியா நடக்கும். நீ ஆனந்தமா இருக்கலாம்ப்பா. நல்லா, எந்த குறையும் வராது. புண்ணியமா இருக்கு. கர்மசாமிக்கு நாங்க நடத்துகிற தொழில்ல தடை இருக்கு, அடிக்கடி இடைஞ்சல் வருது, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்துடும். என்ன தொழிலுக்கா? கால் வந்துட்டா. நல்ல காலில் விடல. இந்த வேப்ப இலைய சேலையா கட்டிக்கிட்டு ஒருத்தி வாராள, அவ யாரு? கால் வந்துட்டுவா. ஓகே, நீ எங்க போனாலும் அவ கூடவே வருவான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையா? ஆமா. அதுலயும் இப்போ ஒரு 1.5 வருஷமா நிறைய வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வாக்குவாதங்களும் பிரச்சனையும் நிறைய நடக்கும். நிறைய பணங்களையும் இழந்தாச்சு. ஒருத்தரை நம்பி கொடுத்த பணமும் வராம வேதனைப்பட்டாச்சு. இப்ப இருக்கிற தொழிலையும் சிறப்பா நடத்த முடியாத அளவுக்கு மன இடைஞ்சலும் பக்கத்துல உள்ளவங்க இடைஞ்சலும் தாங்க முடியல. அதனால எவ்வளவுதான் பேசி சமாளிக்க என்னால கஷ்டத்தை தீர்க்க முடியல. யாரும் துணை இல்லை கருப்பசாமி. ஏதோ தீராத நோய்க்கு தெய்வம் துணை, தீராத கஷ்டத்துக்கு நம்ம ஐயா கருப்பசாமி தான் துணைன்னு சொல்லி என்னை நீ பார்க்க வந்துட்டேன். கால் வந்துட்டு வா. தங்க மகாவா. வேப்பஞ்சலை கட்டுறவ யாரு? பெரிய பாளையத்தம்மா. சரணா, வா உட்கார், உட்கார். அன்னையே பராசக்தி, இந்தா உன் கடன்களை தீர்த்து நிறைய பணம் தாரேன். வேற என்ன வேணும்? தீர்த்து தரேன்னு சொல்லிட்டேன். அடுத்து பக்கத்துல வா. ஒரு பிள்ளைக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பேன், அந்த பிள்ளை உனக்கு உதவும்னு நீ நம்புற. 125% உனக்கு உதவி செய்யும். 75% அவளை நல்லா ஆக்கி தர மகளே. 3 முறை என்னைய பார், நீ ஆனந்தமாக்குவார். சென்று வா. கர்மசாமிக்கு அவர்க்கும் எனக்கும் என்ன பொருத்தமோ. நாங்க கணவன் மனைவி நல்லா இருக்கோம்.
ஆனா எங்களுடைய மனதுக்கு மட்டும் ஏதோ ஒரு நிம்மதி குறைவு இருந்துட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம், என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனா எங்களுக்கு பணம், பொருளாதார சம்பந்தமான குழப்பமும் தொழில் சம்பந்தமான குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தோம். யார் பாது? வாங்க, சும்மா இருக்கீங்களா? இந்த ஒரு உங்களுக்கு மீன் வாசம் அடிக்க எங்க மீன் இருக்கா உங்க ஏரியால? பக்கத்துல போட்டிருக்காங்களோ? வீசுது, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க. குழம்பு வச்ச மீன் இந்த பச்சை மீன். உட்காரலாம் 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 உட்காரலாம். வா. இடையில டாக்டர்கிட்ட யாருக்கு செக்அப் பண்ண போனேன்? என்ன விஷயம்? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? பண்ணியாச்சே. பண்ணத்தான் வேணும், வேற வழியே இல்லை. பண்ணிடுவோம். அதுக்கு வேண்டிய பணமும் தரேன், ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, அசத்திடுவோம். ஏன் கவலைப்படுறே? என்னவா? குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சரி மாநாடனுக்கு அகரரோகரா. ஆமா, குன்றத்தூர்ல முருகன் இருக்காரா? போரூர்ல இருக்காரா? எந்த முருகன் உனக்கு பக்கத்துல? யார் அவரு? விநாயகர். அந்த முருகனுக்கு பாலாபிஷேகம். இவன் உடம்புல உள்ள பீடையெல்லாம் நான் தீர்த்து தரேன். ஆபரேஷன் நடக்கும், ஆபத்து நாம காப்பாற்றும். அதுக்கு பணமும் தந்துட்டேன். வேற என்னக்கா வேணும் உனக்கு? அதைத்தானக்கா சொல்லி கூப்பிட்டேன். கண்ணை மூடி என்னைய பிரார்த்தனை பண்ணும் போல நீ. இந்த விபூதியை கொண்டு வீட்டுல வை. எல்லாருடைய மனதும் ஒருநிலைப்படும். குழப்பம் இல்லாமல் மன நிறைவோடு மகிழ்ச்சியாக எல்லாரும் வாழ்வீர்கள். இந்த மகளே, செல்வாக்காயிரு வாழ். கர்மதாமிக்கு தீராத கடன்களால் வேதனைப்பட்டோம் என்று வந்தது யார்? சர்ச்சு வந்து உங்க வீட்டுக்கு போறவள்ள ஏதோ சர்ச் இருக்கா? இருக்கா? கால் வந்துட்டோம். என்ன சர்ச்சு எங்கப்பா இருக்கு? இருக்குண்ணே. என்ன செய்யணும் இப்போ? என்ன வேணும்? சரி, உன் பையன் சதா காலகட்டமா வெளியில அலைதானே, எங்க போறான்? அவனுடைய வேலைக்கு அலையுதான். அதுக்கு தகுந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு தகுந்த ஆர்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் வெற்றியாக்கி உன் கடனை தீர்த்துந்தா போதுமா? வீடு கொஞ்சம் சரியில்லாம இருட்டடிச்சிருக்குடா. வீடு மாறணுங்கிற ஒரு நிலைமை வருத, மாறிடலாமா? கால் வந்துட்டோம். போ. ஏன் இப்ப கேட்போம்? வரலாம். முனியாண்டி வராரா? முனீஸ்வர சுவாமி எங்கப்பா இருக்காரு? கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீண்ட காலம் அதை கும்பிடாம தூந்து போச்சு. சரி, ஒண்ணு. சங்கு சக்கரபாணியாக இருக்கின்ற கிருஷ்ணர் கோயில் எங்க இருக்கு? இருக்கு. கால் வந்துருவான். இத்தனையும் இருக்கும்போது அந்த வீடு எனக்கு தெரியாது. வாகேஸ்வரியோ பரம்பொருளோ பார்க்கடலில் மேவும் சாரங்கனோ யார் வந்தா என்ன? உன் கடன்லாம் தீரும்பா. ஒரு நண்பனின் உதவி உனக்கு கிடைக்கும். அதை நான் கருப்பசாமி முன்னின்று வாங்கி தந்து உன்னைய காப்பாற்றும். நல்லா
இன்னைக்கு அவ்வளவுதான் சொல்லுங்க. அடுத்து கர்மதாமிக்கு கர்மதாமி எப்ப பார்த்தாலும் என் உடம்புல ஒரு வலியும் வேதனையுமா இருந்துகிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தர் கேட்க வர. யாரு? என்ன வலி வேதனை அப்படி உங்களுக்கு? முதுகெலும்பு வலிச்சுதா? நீங்க இல்ல. என்ன கதையா? சும்மா யாரோ ஒருத்தர் வந்துடலாம் மட்டும் நினைக்க கூடாது. எனக்கா உனக்கு எனக்கா செய்தி சொல்லுக்கா, என்ன செய்தி? கால் சொல்லு. நல்ல விடல. பூக்குரலாலே கிராச் ஆயிடுது, வேண்டாம். என்ன வேணும் வேற? ஒரு பாட்டு படிச்சேனே, இந்த பாட்டுக்குடைய முதல் வார்த்தை என்னன்னு யாருக்கும் தெரியுமா? கூக்குரலாலே கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. பாட்டு பொருந்தும்னு நினைக்கிறேன். கால் நினைக்குவான். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் விடுவான. உங்க அம்மாவுடைய ஆயுள் காலங்களை பார்த்தேன். ஏற்கனவே 1.5 வருஷ காலங்களாக கொஞ்சம் மோசமான சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உடலால் சரியா இட முடியாத நிலையும் நடக்க இயலாத குறைபாடுகளும் இருக்கும். புரியுதா? அதனால கிரகங்களையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சனி பகவானுடைய தொல்லையால் இந்த நிலைமைகள் நடக்குது. எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உங்க தாயாரை காப்பாத்தாரேன், கணவனை கொஞ்சம் மன பக்குவம் அடைய வச்சு தாரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, கடவுள்கிட்ட கூட்டு பிரார்த்தனை வைக்கணும். பொம்பளை எல்லாம் சேர்ந்து, என் புருஷன் குடிக்க கூடாது, என் புருஷன் குடிக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை வைங்க. ஒரு 1000 பேருக்கு நான் ஒரு நாள் பூஜை வைக்கிறேன், எல்லாரும் வாங்க. ஒரு 1000 பொம்பளைங்க வாங்க, சாமிகிட்ட ஒவ்வொரு பிரார்த்தா எழுதி கொடுங்க. என் புருஷன் குடிக்க கூடாது கருப்சாமி, என் புருஷன் குடிக்க கூடாது கருப்சாமி அப்படி சொல்லுங்க. அதுக்கு பிறகாது ஒரு வெற்றிகள் திருத்தி தாரேன். சந்தோஷமா இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னு எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. என்ன கர்மதாமிக்கு நான் ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை எனக்கு கிடைக்குமா? யாருக்குப்பா என்ன வேலைப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு? இவனா? இல்லைன்னு சொன்னது யாரு? நீ உட்கார்ந்துனா உட்கார்ந்து நான் சொல்லிடுவேன். என்னடா உனக்கு என்னடா வேணும்? சொன்ன இல்லைன்னு சொன்னதுக்கு வெக்கப்பட்டு சொன்னியா? கால் வந்துட்டு யாருதான் வந்தாங்க? உங்க பையனா? இப்ப அவன் மட்டும் தான் வந்து கேட்கணும், நீ வரக்கூடாது. அப்ப நீ ஊர்லயே இருந்திருக்கலாம்ல. டாட்டா டா டாட்டா டா. இன்னொருத்தர கால் வந்துருவாங்க. என்ன படிச்சிருக்கிற? வெளிநாட்டுக்கு போலாமா? பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுதா? அப்ளை பண்ணிருக்கிறேன். 6 மாத கால அவகாசம். வெளிநாட்டுக்கு போ, வெற்றி அடைவாய், கோடி சம்பாத்தியம் செய்யுங்க, ஜெயிச்சுக்கா. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கா. அமைதே சொல்றது நல்ல உன் ஆத்மால பதிவாகணும். அங்க போன பிறகு நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல
அந்த நாட்டு சட்டத்துக்கு தவறு நீ ஒன்று செய்ய வேண்டிய நேர்மை ஏற்படும். அதுல உனக்கு சட்டப்படி தண்டனை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. என்னுடைய வாக்கை இப்போ உன்னுடைய உள்ளத்தில் ரெக்கார்டாக்கி எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருந்துக்கிட்டு உன்னுடைய வேலையை மட்டுமே நீ ஒழுங்கா பார்க்கணும். கால் நோக்குவா. நாளை நடப்பதை இன்று சொல்வோம், அதை சரியாக கடைபிடிக்கணும். சும்மா இல்லையாமா? இந்திய நாட்டு சட்டம் வேற, அயல் நாட்டு சட்டம் வேற. சரியா? இந்தா உனக்கு நேர்மையான வேலை கிடைக்கும், புண்ணியமாக இருப்பாய். அதற்கிடையில ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து போன் வரும், உன் மண்டைய திருப்பு. நல்லா ஓடு. இந்த உடல்நிலை நல்லா தர போன் வந்தாச்சு, புடி ஓடு. கர்மசாமிக்கு அம்மா அம்மா இது என்னம்மா இருந்தாலும் தானே, சரி விடு, அது நமக்கு எதுக்கு. பேங்க்ல லோன் யார் வச்சிருக்கா? பேங்க் லோனால டார்ச்சர் இருக்குன்னு சொல்றாங்க, யார் வச்சிருக்கா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? எந்த ஊர் உனக்கு? யாருக்காக தம்பி இந்த போன் யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. என்னடா செய்யணும் உனக்கு? நீயா திருமணம் முடிச்சுக்கலான்னு ஒரு லைன் ஏற்படுச்சா? அதெல்லாம் என்னாச்சு? கட்டாயி போச்சா? கால் வந்துட்டுவான். மனிதன் தானே என்ன அப்படியா? ஏதோ வீட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் கேட்டு வந்தாங்க. யாருப்பா அது? வீடு சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? தம்பி உனக்கு திருமணத்தை பத்தி நான் சாப்பிட்ட கொஞ்சம் கேட்கிறேன், கண்ண முடிவுக்கா. உன்னுடைய சொந்த ஊர்ல அங்காளம்மன் இருக்காங்களா? மரங்கள் சோலைகள் இருக்கிற இடமா இருக்குடா. நிறைய விளைநிலங்களா இருக்கு. அது பக்கத்துல பழைய பிள்ளையார் கோயில் இருக்கு. ஒரு அங்காளம்மன் கோயில், அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. முனீஸ்வர சாமி அந்த எல்லையில இருக்காரு. கால் நோட்டுவா. கர்மசாமிக்கு வரலாம். இந்தா பங்குனி மாதத்துக்குள் உனக்கு திருமணத்துக்குரிய எல்லா நிலைகளும் கூடும். வெற்றியாகி தரேன். கையில பணம் தந்துட்டேன், தீர்த்துருவோம், போயிட்டு வா. கர்மசாமிக்கு என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில மன வருத்தம் இருக்கு, அதை தீர்த்து தாங்கன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? மெட்ராஸா? நீங்க வாங்க. இது என்னது? என்ன பிரச்சனை? இது சாதகத்துக்கு கால் வந்துட்டோங்க. என்ன சொன்னாங்க? லோகேஷ். என்ன செய்யணும் அவனுக்கு? இப்ப நான் என்ன கேள்வி போய் நேரத்துக்கு மேல கேட்டேன், கல்யாண சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தவங்க வாங்கன்னு சொன்னேன். வந்தாரா அவரு? கால் வந்துட்டு வரலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. செல்லியம்மன் எங்க இருக்காங்கப்பா? உங்க வீட்டு பக்கத்துல இருக்காளா? அதோ வருகிறாள். அதான் என்னன்னு கேட்டேன்.
ஏற்கனவே இதுக்கு முன்னால நிறைய சொத்துக்கள் வீடுகள்லாம் இழந்திருப்பேன். இருந்தாச்சா? இப்போ புதுமையான மனை கட்டக்கூடிய பாக்கியத்துக்கு 3 வருஷ காலம் அவகாசம் இருக்கு. உன் பையனுக்கு திருமணம் தோதுமான விஷயத்துல அடிக்கடி தடங்களும் குழப்பம் ஏற்படும். அந்த நிலைகள் மாறுவதற்கு இன்னும் 9 நாட்கள் கால அவகாசம். சரியா? அதுல நான் கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். கார்த்திகை மாதத்துக்குள்ள ஒரு ஜாதகம் வரும். வந்தோடனே என்னைய வந்து பாரு. முடிக்கலாம் வேண்டாம்ங்கிற ஒரு முடிவு எடுப்போம். செல்லியம்மன் வணங்கும் தெய்வம். ஆமா, அங்காளம்மன் குல தெய்வம். பைரவரே உனக்கு ஆண் தெய்வம். வெற்றி அடைவார். கர்மதாமிக்கு பாப்பா பட்டினத்து திருவடிகளை கால் சொன்னான். பக்காவுக்கு முக்காப்படி உட்காருப்பா. என்ன வேணும் மகனே உனக்கு? நான் வந்து சைபர் கமிஷனரை போய் பார்த்தேன். நீ அதுல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கியா? சைபர் கமிஷனை பார்க்கறதுக்கு தான் நான் ஒரு வட்டத்தை போட்டு சில பணங்களை வெளிநாட்டு சூழ்நிலை இழந்திருக்கிற அந்த பணத்தை நான் வாங்கி தரணும் உனக்கு. அதான விஷயம். கொஞ்ச நேரம் கண்ணாடியை கலைத்து கண்ண முடிப்பார். நவம்பர் மாதம் வரை கால அவகாசம் இருக்கு அந்த பணம் வர்றதுக்கு. யாரு சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் ஒரு இடம் தொடர்பு கொள்ள வைக்கிறேன். அந்த பணத்தை வாங்கிட்டு என்னை சந்தோஷமா பார்க்கப்பா. இந்தா செல்வம் கிடைக்கும், வெற்றி அடைவார். இது யாருடா? மகாலட்சுமி. என்ன பேர்? ஆமா, என்ன நீ கத்த கொடுக்குற? ஏதோ விஷயம் இருக்கா? சரி, ஓகே ஓகே. இந்த வைகாசி வரை பொறுமையா இருக்குதான். சந்தோஷம், வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு கரூர். சென்னை உத்தரவு இன்னைக்கு கரூர் வர நிலுங்க. கரூர் கரூர் நாளைக்கு இருக்கலாமா? கால் வந்துட்டு வரலாம். கரூர் இன்னும் ஒரு முறை கால வந்துட்டு வரலாம். அவருக்கு நல்லா சாப்பிடும், இனிக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்பே வர வேண்டிய உன்னுடைய பணங்கள் வந்து சேரல. அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உனக்கு சம்பந்தமான மனோநிலைகள்ல இல்லை. அவனுடைய மனசு மாறுமா அப்படின்னு கேட்டேன். 90 நாள் அவகாசத்துல அவங்க மனத்தை மாத்தி உனக்கு பணத்தை தர வைக்கிறேன். நீ ஏற்கனவே கட்டி வச்சிருக்கக்கூடிய வீடு, அதுல இப்ப வந்து குடியிருக்கக்கூடிய வசியத்தன்மை குறைவு. நான் கொடுக்கிற கனியை கொண்டு போய் வை, அங்கே மக்கள் வந்து குடியிருப்பார்கள். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு உட்பட வெளிநாட்டில இருந்து உன்னுடைய ப்ராடக்டை எடுக்கக்கூடிய ஆர்டர் வரும். அது சுமார் 3 ஆண்டுகளுக்கு நிரந்தரமாக ஓடும். அது அமெரிக்கா, பிரிட்டிஷ் போன்ற இடத்துல இருந்து வரும். வெற்றி அடைவார். ஜெயிச்சு தாரேன். ஒரு ப்ராப்ளம் கிடையாது. புண்ணியமா பிறக்கும், சந்தோஷமா. கரூர் பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன பெயர்? உங்க பெயர்? உங்க பெயர்? நான் ஐராவதம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சேன். ஐராவதம் என்பது என்னது? இந்திரன் சவாரி செஞ்சு வரக்கூடிய யானைக்கு பெயர் ஐராவதம். உங்க பேர் என்ன பேரு? உங்க வாகனத்தின் பெயர்? கால் வந்துட்டு வாங்க. நினைவானே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோயிலே
ஓடிவா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. என்னம்மா பொண்ணு ஆஃப் பண்ணிட்டேன்? என்ன வேணும் இந்த பிள்ளைக்கு? பாப்பா கையால வடிக்கலாம். நீங்க எல்லாம் அங்க போயிருங்க. ஆமாம்மா, செல்லக்குட்டியை மட்டும் இங்க வர சொல்லு. இடையில பேசக்கூடாதுன்னு இருக்குங்களா? கண்ணாடி கழுத்தி அம்மாட்ட கூட. என்ன படிக்கிறேன்? ஹோமியோபதி முடிச்சிட்டியா? கிரியாட்டினுக்கு என்ன மருந்து கொடுக்குறேன்? சரி, 7 பாயிண்ட் இருந்தா என்ன கொடுப்பேன்? சிம்டம்ஸ் வச்சு தான் கொடுப்பேன். சிம்டம்ஸ் 7 பாயிண்ட் இருந்தா யூரின் விட்டு விட்டு வரும் இல்லையா? அதுக்கு என்ன கொடுப்பேன்? கொடுக்கலாம், சரியாகும். அவன் ஹார்ட் பேஷண்டா இருந்தா அந்த மருந்து செட் ஆகுமா? நான் உங்களை ஹோமியோபதி, சித்தா வைத்தியம், ஆயுர்வேதிக் எல்லாமே படிச்சிருக்கிறேன். நான் படிக்காதது ஒன்னே ஒண்ணுதான். அது பிறகு சொல்லட்டுமா? கண்ணை முடிக்க கர்மதாமிக்கு. அப்படியா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதை பத்தி பதில் சொல்லுவியா? ஸ்பிரிச்சுவல் லைனை பத்தி நீ எதுவும் யூடியூப்ல பாத்தியா? எப்படி பார்த்தேன்? ஆவி எப்படி வரும், எப்படி போகும், அது என்னமெல்லாம் செய்யும் அப்படிங்கறத பத்தி பார்த்தல? பண்ணிருக்க. காலில் வந்துட்டு வா. நீங்க போன் வச்சிருக்கீங்க, என்ன பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுல ரொம்ப இன்டர்னலா போகல, ரொம்ப உள்ளுக்கு போகல. ஆனா அதை நீ பார்த்ததுல இருந்து உன்னுடைய அடித்தள மனசுல அது பத்தி ஒரு சின்ன ரெக்கார்ட்ஸ் பதிவாயிருக்கு. மனோதத்துவம் படிச்சிருக்கியா நீ? சைக்காலஜி படிச்சிருக்கியா? எத்தனை பருவம் படிச்ச? எத்தனை சாப்டர்? இல்ல, பொதுவா ஜெனரல் நாலேஜ், மருத்துவமும் உளவியலும், அதாவது அந்த வைத்தியத்துக்கு தகுந்த ஒரு தத்துவத்தை மட்டும் படிச்சிருக்க, அவ்வளவுதான் தெரியும். வேற முடியாது. கண்ண முடிக்கா பார்க்கட்டுமா? சில சமயத்துல சகசிராரமாகிய உச்சந்தல பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் பண்றது மாதிரி ஒரு ஃபீலிங் தோன்றும். அப்படி உடம்பெல்லாம் வலிச்சு தூக்கம் வராததுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இருக்கா அப்படி? தூக்கம் வராம ஆனா அதை உணர முடியல. இந்த கழுத்து, இந்த புஜம் போன்ற உடல்நிலைகள் வலி வேதனை கொடுத்துச்சா, அப்போ உனக்கு சகசிராரத்தை பத்தி மட்டும் சிந்தனை வரல. இது உண்மையிலேயே மனது சம்பந்தமானதா அல்லது வேற எதுவும் ஆத்மா சம்பந்தமான விஷயமா அல்லது நோய் சம்பந்தமானதா என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி. உண்மைதானே? நோய் சம்பந்தமானதா நீ ஹோமியோபதி படிச்சிருக்கியே, அப்ப அதுல உனக்கு விளக்கம் தெரியணும் இல்லையா? அதுல உனக்கு எதுவும் தெரிஞ்சுதா? நடக்க முடியல. என்ன காரணம்? மனசு சம்பந்தமான ஒரு ஆத்மாவின் ஒரு ஈர்ப்பு. ஒரு ஆத்மாங்கிறது உன்னுடைய உடலை தொட்டு உன்னுடைய மனதை டச் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த பிரவாகம் நடக்கே தவிர இது வேற ஒன்றும் இல்லை. இந்த நொடிப்பொழுதே தீர்த்தரலாம். 3 முறை என்னைய பார்க்க வந்தனா நீ சரியாயிடுவ. கால் வந்துட்டுவா. இதனால நீ எப்படி சாப்பிட்டாலும் உடம்பு குண்டுன்னு ஆகாது. அதான் அது தகுந்துவாங்க. அந்த லைன் தான் நான் சொல்றேன். புரியுதா? நான் சொல்றது அந்த லைன் தான். ஆத்மா ஆவி அப்படின்னு வந்தாலே அது நிச்சயமாக மாந்திரிகம் இல்லாமல் என்ன செய்யாது, வராது. அந்த மந்திரம் வருவதாக இருந்தால் எதற்காக வரும்னா ஒவ்வொரு பருவத்தை பொறுத்தது. ஒரு அமைதி ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா தொழிலுக்கு போட்டியிட்டு செய்வோம். ஒரு குடும்பத்தினுக்கு வந்தா குடும்பத்துக்கான சண்டை வந்துச்சுன்னா செய்வான். ஒரு பருவம் உள்ள பொம்பளை பிள்ளைக்கு வந்தா அந்த பொம்பளை பிள்ளை மேல ஆசைப்பட்டு செய்வான். புரியுதா? இப்படி எத்தனையோ விதவிதமான ஸ்பிரிச்சுவல் லைன்லாம் இருக்கு. அதுல ஒரு வகையான மாந்திரிக சூனிய சக்தி உன்னுடைய உடலை தொட்டு அதை நீக்கி உன்னை தெளிவு பண்ணி தந்தா போதும்னா இது பயப்படக்கூடிய விஷயமே அல்ல, சாதாரண விஷயம். கால் வந்துட்டு வரலாம். நான் சொன்னதையும் நீங்களும் சொன்னா என்ன அர்த்தம்? என்னக்கா சோமா இருக்கக்கா, ஏன்க்கா கவலைப்படுறீங்க?
இந்த கனியை கொஞ்ச நேரம் வச்சிரு பார்ப்போம். கண்ண முடியும்.